ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது லவ். இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்தில் நம்ம கதாநாயகன் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு நபர் ஒரு பொண்ணை 4 வருஷமாக உயிருக்கு உயிராக காதலிக்கிறாப்புல. அந்த பொண்ணுக்காக கடனை வாங்கி எக்கச்சக்கமாக செலவழிக்கிறாரு அவருடைய காதலுக்காக. ஆனால் 4 வருஷத்தில் எப்பா இதுக்கப்புறம் நமக்கு இந்த காதலும் போதும், உன்னால் நான் வச்ச கடனும் போதும், ஐயோ இந்த பொண்ணே வேணாங்க அப்படிங்கிற லெவலுக்கு ஒரு முடிவுக்கு வர்றாரு. இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன தான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு மொத்த விமர்சனத்தையும் பொறுமையாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் எந்த காலம் வேணாலும் நீங்கள் எடுங்க. நம்ம பிஆர் நடித்த லவ் டுடே மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துக்கிட்டு அதை நம்ம தனுஷ் நடித்த திருடா திருடி படத்துடைய பாணியில் ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்காரு இந்த படத்துடைய இயக்குனரான மகேஷ் ராஜேந்திரன். அதுவும் குறிப்பாக அந்த இன்ட்ரோல் பாயிண்ட்டுக்கு நம்ம அரைவாகும்போது தான் இது அந்த லவ் டுடே மாதிரி ஒரு ஃபீல் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு விஷயமே தோணுது. இந்த படத்துக்கு பார்ட் 2க்கு லீடும் விட்டுருக்கு இந்த டீமை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இது பேசிக்காக ஒரு ரொமான்டிக் ட்ராமா அப்படின்னு சொல்லப்பட்டால் கூட இதுக்குள்ள ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியுடைய வழிகள் என்ன, அவங்களுடைய ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் என்ன அப்படிங்கிறத ஒரு பக்கம் சொல்லிட்டு, எங்கள் 80s 90s மாதிரிலாம் இப்போ கிடையாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்ரேஷன், இந்த ஜென்ரேஷனை சேர்ந்த இந்த யங்ஸ்டர்ஸ் இருக்காங்களே, இவங்க எல்லாரும் காதலையும் சரி கடனையும் சரி எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் இன்னொரு பக்கம் சொல்லியிருக்கு இந்த டீமை. எந்த ஒரு பொண்ணுமே ஒரு ஆணுடைய உலகத்துக்குள்ளே போய் பார்க்குறதே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு அழகான வசனம் ஒன்று ஒரு சரியான இடத்துல பிளேஸ் பண்ணப்பட்டிருக்கு. ரொம்ப நல்லா இருந்தது அந்த சீனு. படத்தில் பவிஷ் அவர் தான் கதாநாயகனாக பண்ணியிருக்காப்புல, நாகதுர்கா தான் கதாநாயகியாக பண்ணியிருக்காங்க. 2 பேரும் கொடுத்தது என்ன தேவையோ அதை நேர்த்தியாக கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். பவிஷை பொறுத்தளவுக்கு அவருடைய உருவம் உயரம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அவருடைய நடை உடை பாவனை, அவர் ரியாக்ட் பண்ணுற விதம், அவருடைய குரலில் இருந்து எல்லாமே தனுஷை அப்படியே திருப்பி ஸ்க்ரீனில் இன்னொரு வெர்ஷன் ஆஃப் தனுஷ் அப்படிங்கிற மாதிரியே நமக்கு ஒரு ஃபீலை கொடுக்குது. தனுஷுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குமோ அதனுடைய ரிசம்பிளன்ஸ் அதே மாதிரி இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி இவருடைய பெர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போதும் இவருடைய பாடி லாங்குவேஜை பார்க்கும்போதும் நமக்கு தோணத்தான் செய்யுது. இவ்வளவு உங்களுக்கு தனுஷை ஞாபகப்படுத்தலையா, கவலைப்படாதீங்க விடுங்க அப்படின்னு விஐபியில் தனுஷுக்கு வச்ச அந்த ரகுவரன் அப்படிங்கிற அந்த பேரையே இந்த படத்துலையும் ஹீரோவுக்கு வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது போக இந்த படத்தில் KS ரவிக்குமார், செல்வராகவன், வனிதா விஜயகுமார் அப்படின்னு சொல்லி சப்போர்ட்டிங் காஸ்ட்லேயும் ஒரு சில பேர் அவங்கவுங்க கொடுக்கப்பட்டதை ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த படத்துடைய பிரச்சனை என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நான் சொன்ன மாதிரியே நம்ம பிஆருடைய லவ் டுடே மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்து அதை தனுஷுடைய திருடா திருடியுடைய ஸ்டைலில் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சது தப்பு கிடையாது. ஆனால் ஸ்டோரி டெல்லிங் மேட்டர்ஸ் அ லாட். இங்கே ஒரு கதை எப்படி சொல்லப்படுதுங்கிறத பொறுத்து தான் ஆடியன்ஸை அந்த படம் ஹோல்ட் பண்ணும். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு பல இடங்கள் இன்னும் சுவாரஸ்யமாக டெஃபினட்டாக எழுதியிருக்கலாங்க, ரொம்ப மேம்போக்காக இருக்குதோ அப்படிங்கிற மாதிரியே நமக்கு ஒரு ஃபீல் ஒன்று வருது. நமக்கு பெருசாக எந்த ஒரு எமோஷனல் கனெக்ட்டுமே இந்த படத்தில் எந்த ஒரு கதாபாத்திரத்து மேலேயுமே இல்லை. காரணம் என்னென்னா, இது ஒருத்தர் மேலே ஒருத்தர் உருகி உருகி காதலிக்கிற அந்த மாதிரி ஒரு ரொமான்டிக் ட்ராமாவாக இல்லாமல் போனது தான் அதுக்கு முக்கியமான ஒரு காரணம். நான் சொன்ன மாதிரி 2 கதாபாத்திரங்களும் ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கவே ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் சண்டை பிடிச்ச மணியமாகத்தான் இருக்கிறாங்க. இதுவே ஒரு கட்டத்துக்கு மேலே எப்பா பேசி தள்ளுறாங்கப்பா, நமக்கு ஒரு கட்டத்தில் ரொம்ப அநயங்க இருக்குதுப்பா அப்படிங்கிற ஒரு ஃபீலுக்கு நம்ம வந்துடுறோம். இதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த எமோஷனல் கனெக்ட் நமக்கு பெருசாக இல்லாமல் போனதுக்கான காரணம் கதாநாயகியுடைய கதாபாத்திரம் எழுதப்பட்ட விதம். அவங்க ஒரு 40,000 ரூபா சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு மிடில் கிளாஸ் ஆளைத்தான் நம்ம காதலிக்கிறோம் அப்படின்னா, பொதுவாகவே ரியல் லைஃப் சினாரியோவில் உங்களுடைய பார்ட்னர், நீங்கள் ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், ஆனால் உங்களுடைய பார்ட்னர் முதல்ல உங்களுடைய வருமானம் என்ன, உங்களுடைய ஸ்பெண்டிங் கேப்பபிலிட்டி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு தான் யூஸ்வலாகவே அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துப்பாங்க. அப்படி நடந்துக்கிறவங்க தான் அழகான ஒரு பார்ட்னர், அழகான காதலர்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்படி இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஜஸ்ட் மணிக்காக மணி மைண்டடாக நம்ம கூட இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு புரிதல் தான் எல்லாத்துக்குமே இருக்கும். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு கதாநாயகியுடைய கதாபாத்திரம் அப்படித்தான் நமக்கு ஒரு ஃபீலை கொடுக்குது. ஏன்னா ஒரு 40,000 ரூபா சம்பளம் வாங்கணும் இழுத்து கொண்டது கடைசியாக 15 லட்ச ரூபா 20 லட்ச ரூபான்னு கடனாளி ஆக்கி வச்சிருக்கீங்க அப்படிங்கும்போது நமக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் அந்த கதாபாத்திரத்து மேலேயே விழுகுது. ஈவன் டுவர்ட்ஸ் அ கிளைமேக்ஸ் போகும்போது கதாநாயகியுடைய அம்மாவே கதாநாயகிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று வைப்பாங்க, இங்கே பாருமா உன்னை நல்ல பொண்ணாக தான் நான் வளர்த்தேன், ஆனால் நல்லதெல்லாம் சொல்லி வளர்க்கலை அப்படின்னு. அப்போ ஆடியன்ஸுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரைட், அப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்டது அவங்க இப்படிப்பட்ட ஆளுங்க அப்படிங்கிறது அந்த அம்மாவுமே அப்படி தான் பொண்ணை பற்றி புரிஞ்சு வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. ஆனால் கதாநாயகியோ கதாநாயகனோ அவங்க நல்லவங்க அப்படின்னு சித்தரிச்சா தான் அந்த கதை நிற்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிற இந்த டீம் டுவர்ட்ஸ் அ கிளைமேக்ஸ் போகும்போது ஹீரோயின் தரப்பில் எதுக்காக நான் இதெல்லாம் பண்ணேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி அவங்க சைடு நியாயத்தை எடுத்துரைக்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று ஹீரோயின் சைட்லேருந்து வைக்கப்படுது. ஆனால் அதை அக்செப்ட் பண்ணிக்கிற லெவல்லே இல்லை, அது கன்வின்சிங்காகவும் இல்லை. ஏமா தேரை இழுத்து தெருவில் விட்டுவிட்டு கடைசியாக அதுக்கு ஒரு நியாயம் வேறையாக சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் எனக்கு வந்தது. இதனாலேயே ஹீரோ ஹீரோயின் எப்படியாவது கடைசியாக ஒன்று சேர்ந்துடணுங்க அப்படின்னு பொதுவாக அந்த ரொமான்டிக் ட்ராமாஸ்னாவே நமக்கு ஒரு ஃபீல்
ஃபீல் வரும்ல, எங்க இதெல்லாம் தாண்டி 2 பேரும் உயிராக காதலிக்கிறாங்க, கண்டிப்பாக சேர்ந்துடணுங்க அப்படின்னு ஒரு ஃபீல் வரும் இல்லையா, அது இந்த படத்தில் எங்கேயுமே நமக்கு வரலை. அதுவும் ஒரு முக்கியமான காரணம். இந்த படத்தில் எப்பயும் பொதுவாக இந்த ரொமான்டிக் ட்ராமாஸில் சினிமோட்டோகிராஃபி மியூசிக் அப்படிங்கிறது அழகாக செட் ஆகணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. முத்தையாவுடைய சினிமோட்டோகிராஃபி கூட ஆகா ஓகோன்னு இருக்குதோ இல்லையோ, அந்த கதைக்கு என்ன ஃப்ளேவரில் தேவையோ அது விஷுவலாக அவர் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஆனால் மியூசிக்கலி பயங்கர வீக் இந்த படம். எங்கேயுமே எந்த பாடல்களுமே சொல்கிற அளவுக்கு சூப்பரான ஒரு நம்பர் அப்படின்னு என்னால் சொல்லவே முடியல. ஈவன் நம்ம வடிவேலு பாடின அந்த வாடி பொட்ட புள்ள வெளியே பாட்டு இருக்கு இல்லையா, ஒரு ஐகானிக் நம்பர், அதையே கூட ஒரு ரிமிக்ஸ் வெர்ஷன் மாதிரி இந்த படத்தில் வச்சுருக்காங்க. அதுவுமே கூட பெருசாக எங்கேயும் இம்ப்ரெசிவாகவே இல்லை. இந்த மாதிரி இன்னமும் ஒரு சில விஷயங்கள் இன்னொரு பக்கம் இருக்கத்தான் செய்யுது. மொத்தமாக நம்மளை பொறுத்தளவுக்கு ஒரு வித்தியாசமான கதைக்களத்தை சுவாரஸ்யமாக சொல்லணும் அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்கு இந்த டீமு. பட் சொல்லப்பட்ட விதத்தில் ஒரு சுமாரான வாட்சாகி போச்சு இந்த லவ். அடல் கானண்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஆக்சுவலி UA 13+ நினைக்கிறேன் இந்த படம், பட் கண்டிப்பாக ஸ்ட்ரிக்ட்லி UA 16+ நான் சொல்லுவேன். அதுக்கேற்ற ஒரு சில வசனங்கள் உள்ள இருக்குது, இது ஞாபகத்தில் இருக்கட்டும். இந்த படம் இப்போ தியேட்டர்ஸில் வெளியாகிருக்கு. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.